வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸோட ஐடியா பற்றின ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மட்டும்தான் அதிகமாக யூடியூப்பில் இருக்குது. பட் இதை எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்ற வீடியோ அதிகமாக இல்லை. ஸோ நல்லா போயிட்டுருக்கக்கூடிய அதிகம் நம்ம கவனத்தில் இல்லாத ஒரு பிஸ்னஸ் கூட சொல்லலாம். 100% நஷ்டம் வர வாய்ப்பே இல்லாத பிஸ்னஸ். அப்படி என்ன பிஸ்னஸ்னால் பலூன் பிரிண்டிங் பிஸ்னஸ். இதுதானா அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஏரியா பக்கத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதிகம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ நம்ம பலூன் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம பிரிண்டிங் கஸ்டமர் ரிக்யர்மெண்ட் தகுந்தாப்புல பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு ஆர்டர் வரும், தென் நம்ம பிரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம். ஸோ அந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு நஷ்டம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆர்டர் இல்லைன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வராது, பட் முக்கியமாக நம்மளுக்கு லாஸும் ஆகாது. ஸோ இந்த பலூன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி ஃபங்க்ஷனில் தான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண பலூன்ஸை இந்த பலூன் ஹோல்டரில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த பலூனில் பர்டிகுலரான ஃபங்க்ஷன் நேம் இல்லைனா மேரேஜ் விஷஸ், பர்த்டே விஷஸ் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈஸியாக நம்ம ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தாலே போதும். இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வீட்டிலே வச்சு கூட நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த பிரிண்டிங் மிஷின் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இந்த பிரிண்டிங் மெத்தடுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இன்றைக்கி இந்த பலூன் பிரிண்டிங் பற்றின பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ், கண்டிப்பாக உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். இந்த வீடியோவில் என்னென்ன ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், என்ன மிஷினரிஸ்லாம் வேணும், என்னென்ன ரா மெட்டீரியல்லாம் வேணும், தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட் போகலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மிஷின் மட்டுமே இருந்தாலே போதும். ஸோ நம்ம மேனுவலாகவும் நிறைய பேர் பண்ணுறாங்க, செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சுமே யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் மெத்தட் தான். இந்த மாதிரி கையால் பிரிண்ட் பண்ணுவாங்க நிறைய, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிஷினும் இந்த மாதிரியான ப்ராசஸ் தான். பட் நம்ம கையால் பண்ண மாட்டோம், மிஷினில் இந்த மாதிரி பண்ணிடும். நம்ம பலூனை எடுத்து இந்த மிஷினில் வச்சா போதும். அதில் ஏர் கம்ப்ரஸரும் அந்த மிஷினோட இருக்கும். நம்ம வாங்குகிற மிஷினில் அது இருக்கும். அது காற்று ஊதி பலூன் ஊதிடும். தென் பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு பலூனை போட்டுற வேண்டியதான். இவ்வளோ தான் இந்த மிஷினோட வேலை. தென் ரா மெட்டீரியல்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மெயினாக பலூன், கஸ்டமர் எந்த சைஸுக்கு எந்த மாதிரி பலூன் கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பலூன் வாங்கிக்கணும். தென் இங்க், இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கான இங்க் சால்வெண்ட் பேஸ்ட் இங்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் இந்த இங்க் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம பலூன் மேலே பிரிண்ட் பண்ணுறதால இந்த பலூனில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி இங்க் தான் கரெக்டாக இருக்கும். தென் சீக்கிரமும் ட்ரை ஆயிரும், அதனால் இந்த இங்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளுக்கு இங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர இந்த மாதிரி ஃப்ரேம் வாங்க வேண்டியிருக்கும். இந்த ஃப்ரேமில் தான் நம்ம மேக் பண்ண போகிற கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த மிஷினில் இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். தென் இந்த பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃப்ரேமில் தான் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கும். இமேஜ் பாருங்கள் தெரியும். இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்குன்னு தனியாக நிறைய கம்பெனி இருக்குது. ஒரு ஃப்ரேம் மட்டுமே போதும் ஒரு ஆர்டருக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கஸ்டமர் ஒரு பர்த்டே விஷஸ்ன்னு நம்மகிட்ட நேம்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த கண்டென்ட்லாம் வாங்கிட்டு இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணுற கம்பெனியில் கொடுத்தோன்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதாவது பலூனில் என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன் டை ஃப்ரேமை ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ இது கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ஃப்ரேமை தான் நம்ம மிஷினில் வச்சோம்னா இந்த ஃப்ரேம் மூலமாக நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ரேமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நார்மலான ஒரு பர்த்டே விஷஸ்க்கான ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 rupees அவ்வளோதான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு ஆர்டருக்கு நம்ம யூஸ் பண்ணால் போதும். எவ்வளோ பலூன் பிரிண்ட் பண்ணணும்னாலும் ஒரு ஃப்ரேம் மட்டுமே இருந்தாலும் போதும். ஒரு டைப்பான ஃப்ரேமும் எவ்வளோ பலூன்னாலும் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ ரா மெட்டீரியல் மிஷினரிஸ்ன்னு பார்க்கும்போது இவ்வளோ தான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பலூன் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லான ஒரு அவுட்லைன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் வந்ததும் பலூனில் என்ன கண்டென்ட் வேணும்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மிஷினில் என்ன கலர் இங்க் வேணுமோ அந்த கலரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி ஒயிட் கலர் இல்லைனா பிளாக் கலர் அந்த இங்க் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தென் இந்த மிஷினில் இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் மெத்தட் தான் இருக்கும், பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதாவது இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி கஸ்டமர்கிட்ட இருந்து வேண கண்டென்ட் தான் இந்த ஃப்ரேமில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணுற கம்பெனி கண்டென்ட் கொடுத்து நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணி வாங்கிக்கணும். ஸோ இந்த ஃப்ரேமை மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மிஷினை ஆன் பண்ணோடனே பலூன் எடுத்து ஏர் ஃபில் பண்ணிவிட்டு
அந்த மிஷினில் வைக்கணும். அந்த ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு அதில் கம்ப்ரஸர் மிஷின் இருக்கும். அதுலேயே நம்ம பலூன் வச்சோன்னா ஏர் ஃபில் ஆயிரும். தென் அந்த மிஷினில் வச்ச உடனே அந்த மிஷினில் ஸ்க்ரீன் பிரிண்டிங் மெத்தடில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். உடனே ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு போட்டுற வேண்டியதான். நம்ம அந்த சால்வெண்ட் பேஸ்ட் இங்க் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமே ட்ரை ஆயிரும். அதனால தான் அந்த இங்க் யூஸ் பண்ணுறாங்க. சார் நமக்கு இது காய வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ண மட்டாலே போதும். தென் ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கேஜிங் போயிடும். ஸோ 1 by 1 இப்படி எடுத்தும் போடலாம். இது கூட கொஞ்சம் அமௌண்ட் கூடலான மிஷின் வாங்கும்போது நம்ம ஒரே நிமிஷத்தில் ரொம்ப ஒரு 6 இல்லை 7 பலூனுக்கு பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் முடியும். சரிங்களா? ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னா 1 by 1 பண்ணுவோம். இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வேறு ஆர்டர் வந்தோடனே இந்த ஃப்ரேமை மட்டும் நம்ம மாற்றினா போதும். மற்றபடி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு சேமான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பார்க்கும்போது இந்த பிரிண்டிங் செமி ஆட்டோமேட்டிக்கலாக மினிமம் ஒரு லெவலில் ஒரு மிஷின் ஒரு 55,000 அந்த ரேஞ்சில் வரும். அதுக்கப்புறம் ஃப்ரேமு ஒரு ஆர்டருக்கான ஃப்ரேம் ஒரு 300 வரும், இல்லைனா ஒரு 400 அந்த ரேஞ்சில் வரும். அது ஒரு பலூன் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸோட கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் இருக்குது. ஸோ மினிமமான ஒரு நார்மலான பலூன் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அந்த ரேஞ்ச் தான் நம்மளுக்கு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கு பார்க்கும்போது 1 லிட்டருக்கு இங்கு 450 to 1,500 வரைக்குமே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, பார்த்துக்காங்க. இந்த சால்வெண்ட் பேஸ்ட் இங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வாங்கணுமோ நம்ம மிஷின் வாங்குற இடத்துலேயே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வாங்கிடலாம். இப்போ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 by 10 ரூம் இருந்தாலே போதும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு ரெகுலராக ஆர்டர் வராது. ஏன்னா போக போக தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரிமூவர், இது ஒரு கண்டெய்னர் 650 வரும். ஸோ இதை நான் இதை சொல்லலை. இந்த கலர் ரிமூவர்னா என்னதுன்னா, இப்போ ஒரு பர்த்டே விஷஸ்ன்னு ஒரு ஒயிட் கலரில் பிரிண்ட் பண்ணுறீங்க. அதே ஃப்ரேமை யூஸ் பண்ணி வேற ஒரு கலரில் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா இந்த கலர் ரிமூவரை வச்சு அந்த கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒயிட் யூஸ் பண்ணியிருப்போம், அதிலே போய் ரெட் கலர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரேமை க்ளீன் பண்ணதுக்காக இந்த கலர் ரிமூவர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டில் வச்சே இந்த லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சு நம்மளால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு தான். இந்த பலூன் பிரிண்டிங் பிஸ்னஸோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஸோ நம்மளால் மினிமம் சைஸான ஒரு பலூன் பிரிண்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி பலூன் 4 rupees ஆகும். பிரிண்டிங் பலூன் 4 rupees ஆகும். பட் நம்மளால் மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுதுன்னா 2 ரூபா தான் ஆகும். அதாவது பலூன் காஸ்ட்டு ஒரு 1 rupeesம் பிரிண்டிங் காஸ்ட்டு ஒரு 1 rupees ஆகும். ஸோ மினிமம் சைஸ் பலூன் ஒரு பலூனுக்கே நம்மளுக்கு 2 ரூபாய்க்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும். ஸோ பலூனோட சைஸை பொறுத்துமே நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் டிஃபர் ஆகும். ஸோ அந்த மினிமம் சின்ன மிஷின் வச்சு நம்மளால் ஸ்டார்ட் பண்ணாலே 8 ஹவருக்கு ஒரு 2000 பீஸ் வரைக்குமே நம்மளால் ரெடி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம மிஷின் காஸ்ட் அதிகமாகும் போது நம்மளோட கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ மினிமமாக எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டருக்கு நம்மளுக்கு ஒரு 5,000 பீஸ் பலூன் வருதுன்னா ஒரு ஆர்டருக்கே நம்மளால் 10,000 வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் மட்டுமே 10,000க்கு எடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தா 20,000 வரும், அதில் 10,000 மட்டுமே ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம செல் பண்ண போகிறது இல்லை. ஸோ கஸ்டமர்கிட்ட ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி செல் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு லாஸ் ஆக சான்ஸே இல்லை. இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் எப்படிலாம் பண்ணலான்னா, இந்த ஃபங்க்ஷன்லலாம் இந்த எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பர்த்டே ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி பலூன்லாம் ஹோல்டரில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இப்படி நாங்கள் பிரிண்டிங் பண்ணுறோம், நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் எடுத்தால் நீங்கள் பிரிண்ட் பண்ண தாங்க, உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி கொடுக்குறோம், போய் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக டெக்கரேஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த பலூன் வச்சுலாம் டெக்கரேஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த பந்தல் போடுறவங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து பிடிச்சோன்னா நம்மளுக்கு ஆர்டர் நம்மளுக்கு அவங்க மூலமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சம் % கமிஷன் கொடுத்தோன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. சரி, இந்த பிஸ்னஸ்லாம் இப்படி ரொட்டேஷன்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான் அளவு எப்படி பார்த்தாலும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.